Hi there guys, welcome back. This is Kishoria, founder and CEO of Trade Achievers. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கோல்டு அண்ட் சில்வரோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ கோல்டு எப்படி இருக்குன்னு பார்த்தலாம். இப்போ கோல்டு பார்த்தீங்கன்னா நமக்கு மார்க்கெட் வந்து 3653 லைவ் மார்க்கெட்டில் இப்போ ரன் ஆகிட்டு இருக்கு. அண்ட் நிறைய பேருக்கு பார்த்துருப்பீங்க கோல்டு வந்து 10,000 கிராஸ் பண்ணி இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு கிராமுக்கு வந்து 10,200 கிட்ட போயிட்டுருக்கு. அண்ட் நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸ்லேயும் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருந்தேன். மார்க்கெட் வந்து மேலே தான் போக போகுது. ஸோ கோல்டும் நம்ம ட்ரையாங்கிள் இருக்கும் போதே அந்த டைம்லேயே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயம் தான். மார்க்கெட் வந்து கோல்டு ட்ரையாங்கிள் பிரேக் ஆச்சுன்னா ஸோ வி வேர் சேயிங் இட் வில் கோ அப் டு 3,700. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து 3,900 ரேஞ்ச் வரைக்கும் கோல்டு மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஆர் வெரி ஹைன்றது நம்ம ஏற்கனவே வீடியோஸ்லையும் நம்ம கோல்டு பற்றின ரிவ்யூவில் கொடுத்துருக்கோம். ஸோ ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஸோ ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணவங்க நல்ல ப்ராஃபிட்டில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ கோல்டோட சினாரியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மார்க்கெட் இப்போ எக்ஸாக்ட்லி திருப்பி அந்த ப்ரீவியஸ் பாட்டம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த இடம் வந்து உங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு சைட்வேஸ் ரேஞ்ச் மாதிரி இருந்துச்சுல்ல. ஸோ இது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆகும், இது வந்து சப்போர்ட்டாகவும் ஆக்ட் பண்ணிடுச்சு. ஸோ திஸ் வாஸ் ஆக்டிங் அஸ் அ சைட்வேஸ் ப்ரீவியஸ்லி. இப்போ மார்க்கெட் எங்கே வந்திருக்குன்னா மறுபடியும் அதே சைட்வேஸ் ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் 4 ஹவர்ஸில் இருக்குது. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி பிரேக் அவுட் ஆச்சுன்னா நல்ல ஒரு ஸ்விங் எதிர்பார்க்கலாம். இன்னும் 1 ஹவரில் போனீங்கன்னா கிளியரான டேட்டா கிடைக்கும். ஸோ 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா தெரியும் இன்னும் ஸோ இப்போ 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா நல்ல மார்க்கெட் வந்து நல்ல சேனல் இதுக்குள்ளே போயிட்டுருக்கு. அந்த சேனலோட சேர்த்து ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துலேருந்து இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து ப்ரீவியஸாக நமக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆகும். நம்ம அந்த 4 ஹவர்ஸில் பார்த்தோம்ல, இது வந்து சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ணிடுச்சு. இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸுக்குள்ளே என்ன ஆயிடுச்சுன்னா மார்க்கெட் இங்கே வந்து டபுள் டாப் எடுத்துகிட்டு ஸோ இப்போ அங்கேருந்து நெக்லைனே பிரேக் ஆகிட்டு கீழே வந்துட்டு இருக்கு. ஓகே, இப்போ மார்க்கெட் என்னன்னா திருப்பி எங்கே வந்திருக்குன்னா மறுபடியும் அந்த சப்போர்ட் லெவலுக்கே வந்துச்சு, சேனலோட பாட்டம். ஸோ இப்போ மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த சேனலை வந்து பிரேக் ஆகணும், ப்ளஸ் இந்த ரெசிஸ்டன்ஸை வந்து பிரேக் ஆகணும். இந்த இடம் தான் ப்ரீச்சிங் பாயிண்ட், தட் இஸ் அரௌண்ட் 3,650. ஸோ 3,650 கரண்ட் சினாரியோவில் ப்ரீச் ஆகி மேலே வந்து லெட்ஸே இந்த மாதிரி ஒரு கேண்டல், இப்படி ஒரு கேண்டல் க்ளோஸ் ஆச்சுன்னா தென் we can expect market to rally up. நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குன்னா அரௌண்ட் 3,710. ஸோ இங்கேருந்து ஒரு 60 பாயிண்ட் வந்து ரேலி ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இல்லை மார்க்கெட் இதை பிரேக் பண்ண முடியலைன்னா மறுபடியும் எங்கே வரும்னா சேனலோட பாட்டமும் சப்போர்ட் லெவலும் ரெண்டுமே ஒரே இடத்துல இருக்குது. தட் இஸ் அரௌண்ட் 3,600 to 3,620. ஸோ மார்க்கெட் இந்த சேனலை பிரேக் ஆகிடுச்சுனா தான் நம்ம எக்ஸ்பெக்டட் மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட் ரேலி மேலே போகும். இல்லை இது ரேஞ்சுக்குள்ளேயே இருக்குன்னா மறுபடியும் சேனலோட பாட்டம் வரதுக்கான ஹை பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ நவ் கோல்ட் இஸ் கெட்டிங் இன்டு கன்சாலிடேட்டட் ஸ்டேட். ஏன்னா இப்போ இந்த இடம்லாம் இருக்குல்ல, ஸோ இந்த இடம் எல்லாமே நமக்கு வந்து கன்சாலிடேட். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்க வரைக்கும் மார்க்கெட் கன்சாலிடேஷன் ஆகிறதுக்கான அதிக பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ நவ் இட் இஸ் இன் அ கன்சாலிடேட்டட் ஸ்டேட். பையிங் வந்து நமக்கு மேலே போகிற சைடு வந்து ஒன்ஸ் 3,650 பிரேக் ஆகி க்ளோஸ் வச்சதுன்னா 650 அரௌண்ட் 3,660 ஸோ 3,650 3,660 வந்து அந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அது பிரேக் ஆச்சுன்னா தென் we can expect market to rally up. இல்லைனா இதுக்குள்ளே இருக்க வரைக்கும் மறுபடியும் மார்க்கெட் எங்கே வரலாம், 3,600 620 வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஆர் வெரி ஹை. ஸோ திஸ் இஸ் கோல்டு சினாரியோ ஃபார் கரண்ட் மார்க்கெட். அண்ட் இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் இப்போ கோல்டு வந்து அப்ரோச்சபிள் லெவலில் இல்லைன்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. லோவர் மிடில் கிளாஸ் எல்லாருமே சார் 10,000 மேலே போயிடுச்சு, இப்போ கோல்டு வாங்கலாமான்ட்டு. ஸோ கோல்டோட ஆல்டர்னேட்டிவ் தான் நான் முன்னாடியே சொல்லியிருந்தது, சில்வர் இஸ் அ வெரி குட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் லாங் டேர்ம். ஸோ நான் சில்வரை பற்றி இந்த வாங்குங்கன்னு சொல்லும்போது அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா 60 ரூபா 70 ரூபாவில் இருந்துச்சு. இன்றைக்கி 140 ரூபாவில் இருக்குது சில்வர். ஏன் நம்ம ஒரு 2-3 வீக்ஸ் முன்னாடி வந்து நம்ம ரிவ்யூ கொடுக்கும்போது கூட அரௌண்ட் 120 அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. அண்ட் இப்போ பார்த்தீங்கனாலே 145 வரைக்கும். ஸோ சில்வர் இஸ் மூவிங் ஹெட். நான் நாளைக்கு சொல்கிற மாதிரியே நாளைக்கு ஃபியூச்சரில் இப்போ கோல்டு வந்து 10,000 1 லட்சம் போகுன்றது டவுட். ஆனால் சில்வர் 140 1000 ரூபா போகிறதுக்கு ஈஸி. 100 ரூபாயிலேருந்து 140 1000 ரூபா போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஆர் வெரி ஹை. ஸோ ஹையர் டிமாண்ட் வர உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சில்வர் ப்ரைஸஸ் ஏறும். ஸோ சில்வர் இஸ் அ வெரி குட் இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ நெக்ஸ்ட் நம்ம சில்வர் எப்படி இருக்குன்றதை பார்த்தலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம சில்வர் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்கேஸ் இப்போ நான் எப்படி அனலைஸ் பண்ணுறோம், இப்படி நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டியில் நம்ம அனலைஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி கோல்டு சில்வர் இதெல்லாம் எப்படி நம்ம டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணுறேன், அதே மாதிரி நீங்களும் அனலைஸ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் we at Trade Achievers we teach people எப்படி வந்து ஒரு மார்க்கெட்டை சிஸ்டமேட்டிக்காக அப்ரோச் பண்ணணும், எப்படி வந்து மார்க்கெட்டை ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி அதுக்கான என்ட்ரி எங்கே, ஸ்டாப் லாஸ் எங்கே, டார்கெட் எங்கேன்றதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுன்றதை நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இன்கேஸ் எங்களோட கிளாஸஸில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் எங்களோட நம்பருக்கு கால் பண்ணி கேட்டிங்கன்னா they'll give you all the details. ஸோ நமக்கு பிரான்ச்சஸ் பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, பெங்களூர் அண்ட் மலேசியாவில் 5 பிரான்ச் இருக்குது. ஸோ இதில் வந்து மலேசியா மட்டும் நம்ம
ஆஃப்லைன் கிளாஸஸ் இல்லை, ஆன்லைன் கிளாஸஸ் இருக்குது. இன்கேஸ் நீங்கள் இந்த பிரான்ச்சஸுக்கு வரணும்னு நினச்சிங்கனாலும் அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டிங்கன்னா they'll give you all the details. ஸோ இன்கேஸ் பிரான்ச்சுக்கு வர முடியலனாலும் நமக்கு ஆன்லைன் கிளாஸஸும் இருக்குது. அதுக்கான நம்பரும் கொடுத்துக்கிறோம். நீங்கள் அதுக்கு கால் பண்ணி கேட்டிங்கனாலும் they'll give you all the details. ஆல்ரைட். ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம சில்வர் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ இப்போ சில்வர் பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போது இட்ஸ் ட்ரேடிங் அரௌண்ட் $42. ஸோ $42 வந்து சில்வர் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் சில்வர் பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஒரு கன்சிஸ்டன்ட் க்ரோத், ஒரு நல்ல ஒரு இந்த பீக்கில் இருந்து இப்போ ஒரு கன்சிஸ்டண்ட்டாக மார்க்கெட் வந்து இப்போ யோசிச்சு பாருங்களேன், கிட்டத்தட்ட $26 $42. ஸோ ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 80% வந்து சில்வர் ஏறிடுச்சு. இங்கேருந்தும் நல்ல ஒரு மொமெண்டம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும், சில்வர் வந்து ஃபஸ்ட்டு வந்து இங்கே அரௌண்ட் $10 இருந்துச்சுல, 10லேருந்து ஸ்ட்ரைட்டாக $25. திருப்பி அதுக்கு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டு இப்போ என்ன ஆகிட்டு இருக்குன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்கேருந்து கரெக்ஷனுன்ட்டு 60% ரீட்ரேஸ்மெண்ட் வந்துச்சா. ஸோ ஹிஸ்டாரிக்கல் ப்ரைஸஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெவலில் $30, செகண்ட் லெவல் அரௌண்ட் $37. இதுக்கு அடுத்த லெவல் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் $48 to $50 தான் சில்வரோட ரேஞ்ச் இருக்குது. ஸோ இங்கே இருந்து பார்த்தீங்கனாலே நமக்கு கிட்டத்தட்ட $8 மார்க் அப் இருக்குது. ஸோ சில்வர் இஸ் கோயிங் டு கோ பூம். இப்போ யோசிச்சு பாருங்கள், $8 ஆல்மோஸ்ட் என்ன ஆயிடுச்சுன்னா 40 rupees பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 20%. அப்போ 20%னா இன்றைக்கி நமக்கு $140 இருக்குது சில்வர். 20% போட்டிங்கன்னா கூட கிட்டத்தட்ட $15 கணக்கு வச்சுக்கோங்களேன், $30 கணக்கு. அப்போ $140 $170 போகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. சில்வர் இந்த மீன் டைம் கொஞ்ச நாளில், ரொம்ப அப்படியே வருஷ கணக்கிலலாம் கிடையாது. இது ஒன்ஸ் ஒரு பீக் எடுத்துச்சுன்னா நெக்ஸ்ட்டு ரேலி ஸ்டார்ட் ஆச்சுன்னா சில்வர் கேன் மூவ் அப் டு $50 ஈஸிலி. நான் அதுதான் சொன்னேன் பார்த்தீங்களா, $150 சாரி இந்த $50 போகிறதுக்கும் நம்ம ஊர் காசுக்கு $170 போகிறதுக்கும் ரொம்ப தூரத்தில் இல்லை. ஸோ சில்வர் லாங் டேர்ம் வியூ பார்த்தீங்கன்னா இன்னும் மேலே தான் போயிட்டு இருக்க போகுது. இப்போ கரண்ட் சினாரியோவில் பார்க்கும்போது லோவர் டைம் ஃப்ரேமில் இந்த இடம் நல்ல ஒரு ட்ரெண்ட் லைனோட சப்போர்ட் இது. ஸோ ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டில் இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து இப்போது நெக்ஸ்ட் ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் எடுத்துட்டு தான் போயிட்டுருக்கு. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த $43 இருக்குது பார்த்தீங்களா, இந்த $43 வந்து மார்க்கெட் பிரேக் ஆகிடுச்சுன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண $50 வில் பி த நெக்ஸ்ட் மேஜர் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த $43 வந்து ஒரு குரூஷியலான பாயிண்ட்டாக இருக்கும். இல்லை மார்க்கெட் ஒரு வேளை இது வந்து அரௌண்ட் $41 இருக்குது. ஸோ ரெண்டுத்துக்குமே $1 தான். இந்த $41 மீன் வைல் பிரேக் ஆகிடுச்சுன்னா தென் சில்வர் கேன் கம் பேக் டு $39. ஸோ அடுத்த லெவல் ஆஃப் சப்போர்ட் நெக்ஸ்ட்டு சப்போர்ட் 2 எங்கே இருக்குது. ஸோ இது சப்போர்ட் 1 எடுத்துக்கோங்க, இது சப்போர்ட் 2, இது R1 அண்ட் R2 வில் பி அண்ட் மேஜர் இது வந்து R3 வந்து உங்களுக்கு $50 இருக்குது. ரைட். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி $41 பிரேக் ஆச்சுன்னா சில்வர் கேன் கம் அப் டு $39. இல்லை மார்க்கெட் வந்து 43 பிரேக் ஆச்சுன்னா அடுத்து மேஜராக ரெசிஸ்டன்ஸ் போகிறது வந்து $50 வரைக்கும் போகலாம். ஸோ அப்போ கீழே வரும்போது லாஸாக பார்க்காம ஆப்பர்ச்சுனிட்டியை பாருங்கள். $145 இருக்குது சில்வர், $130 வந்தாலும் நல்ல ரேட்டு. சரி, எல்லாருமே கோல்டு போய் இப்போ ஒரு $10,000 கொடுத்து மாதம் பண்ண முடியாது. ஆனால் சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணலாம். நான் சொல்கிறது குட்டி குட்டி காயின்ஸாக, 1 கிராம் காயின், 2 கிராம் காயின். அப்போ 1 கிராம்னா என்ன வருது உங்களுக்கு, ஒரு $140 வருதா. நீங்கள் அப்போ என்ன பண்ணலன்னா ஒரு 5 கிராமோ ஏதோ, இப்போ ஒன்றும் இல்லை, யோசிச்சு பாருங்களேன். நம்ம ஒரு கடைக்கு போகிறோம், சாப்பிட்றதுனாலே என்ன ஆகிடுது, ஒரு $500 $1000 ஈஸியாக போயிடுது. ஸோ அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு இன்றைக்கி வெளியே போகலான்னு நினச்சிட்டு அந்த பிளானை கேன்சல் பண்ணிட்டு போயிட்டு என்ன பண்ணுங்க, ஒரு 10 கிராம் சில்வர் வாங்கி வச்சிங்கன்னா ஃப்யூச்சரில் உங்களோட பசங்களுக்கு டெஃபினெட்லி இட் வில் பி யூஸ்ஃபுல். ஸோ முடிஞ்ச வரைக்கும் சில்வரில் இன்வெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ஒரு 5 வருஷம் கழித்து அந்த இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வந்த பிறகு ஒரு நல்ல இது சில்வர் அக்யூமுலேட் பண்ணிங்கன்னா அன்றைக்கி ரேட்டுக்கு திரும்பி பார்க்கும்போது இந்த வீடியோலாம் வந்து ஒரு கோல்டன் நெகட்டாக இருக்கும். ஸோ எப்போவுமே நினைச்சுக்கோங்க, கீழே இருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ண அக்குமுலேஷன் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நல்ல ஒரு ரேட்டு போகும்போது இட் வில் பி அ வெல்த் கிரியேஷன். ஸோ சில்வர் இஸ் த ரைட் டைம் டு பை. கீழே வர நான் சொல்கிறது ஃபிசிக்கல் ட்ரேடிங், சொல்கிறேன் ஃபிசிக்கல் சில்வர் அண்ட் கோல்டு சொல்லிட்டு இருக்கேன். கிராம்ஸ் கணக்கில் முடிஞ்ச வரைக்கும் சில்வர் அக்யூமுலேட் பண்ணுறதுக்கான நைஸ் டைம் இது. ஆல்ரைட். ஸோ ஐ ஹோப் திஸ் வீடியோ வாஸ் யூஸ்ஃபுல் அண்ட் தேங்க் யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங். டேக் கேர்.